மிஸ்டர் மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மார்னிங் அப்லோட் பண்ண வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை அந்த லெசனோட கொஷின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க கொஷின்ஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், ஹைதர் அலி இறந்த வருடம். ஹைதர் அலி இறந்த வருடம் ஆப்ஷன் ஏ 1781, ஆப்ஷன் பி 1782, ஆப்ஷன் சி 1783, ஆப்ஷன் டி 1784. இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி 1782. அவர் எந்த காரணத்தினால இறந்திருப்பார் அப்படின்னா, புற்றுநோய் காரணமாக தான் இறந்திருப்பார். ஹைதர் அலி இறக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா, 2ஆம் மைசூர் போர் வந்துட்டு நடைபெற்றிருக்கும். சரிங்களா, 2ஆம் மைசூர் போர் அப்போ வந்துட்டு புற்றுநோய் காரணமாக இறந்திருப்பார். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், முதல் மைசூர் போரின் போது ஏற்பட்ட உடன்படிக்கை எது? முதல் மைசூர் போரின் போது ஏற்பட்ட உடன்படிக்கை எது? ஆப்ஷன் ஏ மைசூர் உடன்படிக்கை, ஆப்ஷன் பி மதராஸ் உடன்படிக்கை, ஆப்ஷன் சி ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை, ஆப்ஷன் டி மங்களூர் உடன்படிக்கை. இதுக்கான சரியான பதில் வந்து பார்த்திங்கன்னா மதராஸ் உடன்படிக்கை. ஏன் மதராஸ் உடன்படிக்கை? ஏன்னா ஆங்கிலேயர்கள் மைசூரை நோக்கி தானே தாக்க போயிருப்பாங்க. அது எப்படி மதராஸ் உடன்படிக்கை அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆங்கிலேயர்கள் மைசூரை தாக்க போகும்போது ஹைதர் அலி அது வந்து வின் பண்ணியிருப்பார். ஹைதர் அலி வின் பண்ணதுனால ஆங்கிலேயர்களினுடைய ஆட்சி பகுதியான மதராஸ்க்கு வந்துட்டு அவர் படையெடுப்பு செஞ்சுருப்பார். 1769 அவர் படையெடுப்பு செஞ்சுருப்பார். அங்கேயும் போய்ட்டு அவர் வெற்றி பெறணும் சூழ்நிலையில் இருந்ததுனால தான் ஆங்கிலேயர்கள் வந்துட்டு உடன்படிக்கை போடலான்னு சொல்லிப்பாங்க. மதராஸில் நடந்ததுனால அது மதராஸ் உடன்படிக்கை. இதே ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை வந்து பார்த்திங்கன்னா 3rd மைசூர் வார் அப்போ நடந்தது. மங்களூர் வந்து பார்த்திங்கன்னா 2nd மைசூர் போரப்போ ஏற்படுத்தின உடன்படிக்கை. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், 2ஆம் மைசூர் போரில் பங்கேற்றவர்களில் தவறானது. 2ஆம் மைசூர் போரில் பங்கேற்றவர்களில் தவறானது. ஆப்ஷன் ஏ ஹைதர் அலி, திப்பு சுல்தான், மேத்யூஸ். ஓகே, ஹைதர் அலி இருப்பார், திப்பு சுல்தானும் இருப்பார், மேத்யூஸும் இருப்பார். ஏன்னா ஹைதர் அலி வந்துட்டு 1782 அப்புறம் இறந்ததுக்கப்புறம் 2nd மைசூர் வார் வந்துட்டு ஃபாலோ பண்ணி வர்றது திப்பு சுல்தான் தான். சரிங்களா, அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா திப்பு சுல்தானுக்கு எதிராக இருக்கிறது வந்து மேத்யூஸ் தான் இருப்பார். அப்போ இது கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு ஹைதர் அலி, சர் அயர்கூட், மேத்யூஸு. ஹைதர் அலி வந்துட்டு ஒரு போர் செஞ்சுட்ருக்கும்போது அதுக்கு ஆப்போசிட்டாக இருந்தவர் சர் அயர்கூட்டு. இதுவும் ரைட்டு. சரிங்களா, ஹைதர் அலி, சர் அயர்கூட், ராபர்ட் கிளைவ். ராபர்ட் கிளைவ் இங்கே வரவே மாட்டார், அதனால் இதுதான் தப்பான ஆன்சர். சரிங்களா, அடுத்தது பாருங்கள், ஹைதர் அலி, திப்பு, சர் அயர்கூட் இருக்குது, அதுவும் கரெக்டு. அப்போது 2ஆம் மைசூர் போரில் பங்கேற்றவர்கள் தவறானது வந்துட்டு ஆப்ஷன் சி. அப்போ யார் யார் பங்கேற்றிருந்திருப்பா அப்படின்னு பார்த்தோம்னா, ஹைதர் அலி, திப்பு சுல்தான். ஹைதர் அலிக்கும் சர் அயர்கூட்டுக்கும் போர் நடந்திருக்கும். இதே திப்பு சுல்தானுக்கும் மேத்யூஸ்க்கும் இடையில் வந்துட்டு போர் நடைபெற்றிருந்திருக்கும். சரிங்களா, ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், போர் இழப்பீடாக திப்பு சுல்தானுக்கு வழங்கப்பட வேண்டிய மதிப்பு. போர் இழப்பீடாக திப்பு சுல்தான் வழங்கப்பட வேண்டிய மதிப்பு. அதாவது போர் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா 3வது ஆங்கிலேய மைசூர் போருக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா திப்பு சுல்தான் அதில் வந்து தோல்வி அடைஞ்சிருவார். தோல்வி அடைஞ்சதன் காரணமாக அவர் குறிப்பிட்ட இழப்பீடு தொகையாக கட்டணும் அப்படின்னு ஆங்கிலேயர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. அதனுடைய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 3.1 லட்சம், அதுக்கடுத்து 3.6 கோடி, 3.6 லட்சம், அதுக்குள்ளே 3.1 கோடி. இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி 3.6 கோடி. சரிங்களா, இந்த போர் இழப்பீடு 3.6 கோடி கொடுக்குறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா திப்பு சுல்தானினுடைய மகன்கள் வந்து பிணை கைதிகளாக வந்துட்டு ஆங்கிலேயர்கிட்ட இருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா புரந்தர் உடன்படிக்கை எந்த ஆண்டு? புரந்தர் உடன்படிக்கை எந்த ஆண்டு? ஆப்ஷன் ஏ 1775, ஆப்ஷன் பி 1776, ஆப்ஷன் சி 1777, ஆப்ஷன் டி 1782. இதுக்கான சரியான பதில் வந்து பார்த்திங்கன்னா 1776. ஆப்ஷன் பி தான் கரெக்டான பதில். புரந்தர் உடன்படிக்கை வந்துட்டு 1776 போடுவாங்க, வாரன் ஹேஸ்டிங்ஸோடைய தலைமையில். இது வந்துட்டு புரந்தர் உடன்படிக்கை எந்த போர் அப்போ நடைபெற்றிருக்கும்னா, முதல் ஆங்கிலேய மராத்திய போர் அப்போ தான் புரந்தர் உடன்படிக்கை போடுவாங்க. 75 என்ன போடுவாங்கன்னா சூரத் ஒப்பந்தம் போடுவாங்க. அது வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. 1775 சூரத் ஒப்பந்தம், 76 புரந்தர் ஒப்பந்தம் பண்ணுவாங்க. இதே வந்துட்டு 1782 வந்து பார்த்தோம் அப்படின்னா திப்பு சுல்தான் ஹைதர் அலி வந்து இறந்த வருடம் வந்துட்டு 1782. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், பசீர் உடன்படிக்கையுடன் தொடர்புடையவர் யார்?
பஸ்ஸின் உடன்படிக்கையுடன் தொடர்புடையவர் யார்? ஆப்ஷன் ஏ சிந்தியா, ஆப்ஷன் பி போன்ஸ்லே, ஆப்ஷன் சி ஹோல்கர், ஆப்ஷன் டி பேஷ்வா. இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி பேஷ்வா. 1802 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஷ்வா வந்து பஸ்ஸின் உடன்படிக்கை போட்டுக்குவார். இந்த பஸ்ஸின் உடன்படிக்கைனா என்ன அப்படின்னா, பேஷ்வா வந்து பார்த்தீங்க அப்படின்னா துணைப்படை திட்டத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருன்னு அர்த்தம். நான் வந்து துணைப்படை திட்டத்தின் மூலியமாக ஆங்கிலேயர்களோட இணைஞ்சிக்கிறேன் அப்படின்னு போடுற ஒப்பந்தம் தான் பஸ்ஸின் உடன்படிக்கை. அப்போ துணைப்படை திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1798, சரிங்களா? 1798 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ பேஷ்வா வந்து எப்போ ஜாயின் ஆகுறாருன்னா 1802 வந்துட்டு ஜாயின் ஆகுறாரு. இவருடைய பேஷ்வா மாதிரியே இருக்கிற மற்ற மராத்திய வம்சங்கள் தான் இந்த ஹோல்கர், போன்ஸ்லே, சிந்தியா. இவங்க 3 பேருமே ஒத்துக்க மாட்டாங்க. இவங்க 3 பேரும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத காரணத்தினால் நடந்தது தான் 2ஆம் மராத்திய போர், சரிங்களா? 2ஆம் மராத்திய போர். அதுக்கப்புறம் இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோல்கர் வந்துட்டு ஜாயின் ஆகிக்க மாட்டார். போன்ஸ்லேவும் சிந்தியாவும் சேர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 1803 வந்துட்டு இந்த துணைப்படை திட்டத்தின் மூலிமா இவங்களை தோற்கடிச்சிட்டு அவங்களுடைய பகுதிகளை இணைச்சிருப்பார். ஹோல்கர் வந்து பார்த்திங்கன்னா 1804 தான் வந்து பார்த்திங்கன்னா துணைப்படை திட்டத்தின் மூலியமாக ஜாயின் ஆகிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு கொஷின் பொறுத்துக. இந்த சைடு முதல் மராத்திய போர்கள் அப்போ ரீசெண்டாக இருந்தது வந்து இங்கே இந்த சைட் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? முதல் மராத்திய போர் இங்கே எது வந்து லிங்க் ஆகுதுன்னு பாருங்கள். முதல் மராத்திய போர். ஓகே, முதல் மராத்திய போர் வந்து பார்த்திங்கன்னா சால்பை ஒப்பந்தம். முதல் மராத்திய போரோட எண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா சால்பை ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. அது ஆப்ஷன் 1. செகண்ட் மராத்திய போர், அதுக்கான காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா துணைப்படை திட்டம். ஏன்னா துணைப்படை திட்டத்தின் மூலியமாக அவர் பேஷ்வா ஜாயின் ஆனதுனால தான் இந்த செகண்ட் மராத்திய போரே வந்திருக்கும் இல்லைங்களா? அதனால தான் அது மேட்ச் ஆகுது. இதே வந்துட்டு 3ஆம் மராத்திய போர் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டிங்ஸ் பிரபு, ஏன்னா அவர் தான் அந்த டைமில் கவர்னராக இருந்திருப்பார். வெல்லஸ்லி பிரபு வந்து பார்த்திங்கன்னா திப்பு சுல்தான், அதாவது 4வது மைசூர் போர் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வெல்லஸ்லி பிரபு தான் திப்பு சுல்தானை கொன்னுட்டு மைசூர் பகுதிகளை தங்களுடைய ஆட்சி கீழே கொண்டு வந்திருப்பார். ஓகேங்களா? அப்போ இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷன் படி எது கரெக்டாக இருக்கும்னா 4321, சரிங்களா? 4321 ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் சரியானதை தேர்ந்தெடு. இப்போ கொடுத்துருக்கிறதுல கரெக்டானது எதுன்னு கேட்குறாங்க. முதல் மைசூர் போர் வெல்லஸ்லி பிரபு கொடுத்துருக்காங்க. 2ஆம் மைசூர் போர் வந்து வாரன் ஹாஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. 3ஆம் மைசூர் போர் வில்லியம் பென்டிங். 4ஆம் மைசூர் போர் காரன்வாலிஸ். இதில் எது கரெக்டாக வரும்னு நினைக்கிறீங்க? இப்போ முதல் மைசூர் போரில் வந்து பார்த்திங்கன்னா அதில் யார் வந்து கவர்னர் இருந்தாங்கன்னே நமக்கு கொடுத்துருக்கவே மாட்டாங்க. செகண்ட் மைசூர் போர் அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா யார் கவர்னராக இருந்திருப்பார்? வாரன் ஹாஸ்டிங்ஸ் தான் கவர்னராக இருந்திருப்பார். இதே 3ஆம் மைசூர் போகிறப்ப யார் வந்துட்டு கவர்னராக இருந்திருப்பாருன்னா காரன்வாலிஸ் பிரபு இருந்திருப்பார். 4ஆம் மைசூர் போர் வந்து பார்த்திங்கன்னா வெல்லஸ்லி பிரபு வந்துட்டு இருந்திருப்பார், சரிங்களா? அப்போ இங்கே கொடுத்துருக்குற ஆப்ஷன் படி கரெக்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் மைசூர் போர் வாரன் ஹாஸ்டிங்ஸ், 3ஆம் மைசூர் போர் காரன்வாலிஸ், 4ஆம் மைசூர் போர் வெல்லஸ்லி பிரபு, சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் 2ஆம் மாதவராவின் தந்தை. 2ஆம் மாதவராவின் தந்தை. ஆப்ஷன் ஏ ரகுநாத ராவ், ஆப்ஷன் பி நாராயண ராவ், ஆப்ஷன் சி நானா பட்னாவிஸ், ஆப்ஷன் டி ஜஸ்வந்த் ராவ். இதுக்கான சரியான ஆப்ஷன் பி நாராயண ராவ். ஏன்னா நாராயண ராவ் இறந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரகுநாத ராவ் வந்து தன்னுடைய அரசராக ஆகணும்னு நினச்சிருப்பார். பட் நானா பட்னாவிஸ் என்ன சொல்லுவார்னா இவருடைய மகனான 2ஆம் மாதவராவ் தான் அரியணை ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளர்ச்சி செய்வார். அதன் காரணமாக உருவாகுது தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் மராத்தா போர், சரிங்களா? அதனால தான் வந்துட்டு இங்கே நாராயண ராவும் ரொம்ப முக்கியம், 2ஆம் மாதவராவும் ரொம்ப முக்கியம், சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் தியோகான் ஒப்பந்தம். தியோகான் ஒப்பந்தம் யாருக்கும் இடையானது? ஆப்ஷன் ஏ சிந்தியா விசஸ் ஆங்கிலேயர்கள், ஆப்ஷன் பி போன்ஸ்லே விசஸ் ஆங்கிலேயர்கள், ஆப்ஷன் சி பேஷ்வா விசஸ் ஆங்கிலேயர்கள், ஆப்ஷன் டி ஹோல்கர் விசஸ் ஆங்கிலேயர்கள். இதுக்கான சரியான பதில் போன்ஸ்லே விசஸ் ஆங்கிலேயர்கள். அதாவது ராகோஷி போன்ஸ்லே அப்படின்றவருக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் நடைபெற்ற போரில், அதாவது 2ஆம் மராத்தா போர் அப்போ இந்த போன்ஸ்லே சிந்தியாவில் தோற்கடிக்கப்படுவாருங்க இல்லையா? அப்போ தோற்கடிக்கப்படும் போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஒப்பந்தம் வந்து பண்ணுவாங்க.
அதில் போன்ஸ்லேவுக்கான ஒப்பந்தம் தான் வந்து பார்த்திங்கன்னா தியோகான் ஒப்பந்தம். இதே சிந்தியா அந்த ஆங்கிலேயர்களுக்கு இடையேயான ஒப்பந்தம் என்ன அப்படின்னா துர்ஜி அர்ஜிகான் ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சுர்ஜி அர்ஜிகான் ஒப்பந்தம். இதே வந்துட்டு பீஷ்வாக்கு ஆங்கிலேயர்களுக்கு இடையே ஒப்பந்தம் வந்துட்டு அவர் அந்த பசின் உடன்படிக்கையில் ஜாயின் ஆகிடுவார். அதுதான் அவருடைய ஒப்பந்தமே. அதில் ஜாயின் ஆனதுனால தான் இந்த மற்ற போர்கள் எல்லாமே வரும். இதே ஹோல்கர் அண்ட் ஆங்கிலேயர்களுக்கு இடையே வந்துட்டு ஒப்பந்தம் எதுவும் இருக்காது. அவங்க ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அந்த பிளேஸை வந்துட்டு அவங்களோட துணைப்படை திட்டத்தின் மூலியமாக ஆங்கிலேய பகுதியாக வந்துட்டு அறிவிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.